விமான நிலையம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊரோட உள்கட்டமைப்பு வசதிக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. இது வந்து ஊரோட வளர்ச்சிக்கு பெரும்பங்காற்றுது. ஏன்னா உலகத்தில் பல இடங்கள்லேருந்து நம்ம ஊருக்கு வரணும்னா குயிக்காக வர்றதுக்கான வழி வந்து விமான நிலையம் தான். அந்த விமானங்களில் தான் வர முடியும். அதனால் விமான நிலைய விரிவாக்கம் ப்ளஸ் விமான நிலையத்தில் பேசஞ்சர் போக கார்கோ ஃபெசிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் இருந்தது. அதை ஏற்றுட்டு இப்போ ரீசெண்டாக மினிஸ்டர் ஃபார் சிவில் ஏவியேஷன் மிஸ்டர் ராம்மோகன் நாயுடு, சிவில் ஏவியேஷன் செக்ரட்டரி, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சேர்மன் ப்ளஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே டெல்லியிலேருந்து ரீசெண்டாக கோயம்புத்தூருக்கு வந்து இதுக்கான உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துறதுக்கு நிறைய திட்டங்களையும் நிறைய அறிவிப்புகளையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நம்ம ரொம்ப வரவேற்கிறோம். முதல் என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற விமான நிலையத்தை உள்கட்டமைப்பு வசதி, அதாவது செக்யூரிட்டி ஹோல்ட் ஏரியான்னு சொல்லுவோம். நம்ம வந்து விமான நிலையத்தில் பயணம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெரிசலாக இருக்கும். ஒரு ஃப்ளைட் டிலே ஆகிடுச்சு அப்படின்னா உட்கார்ற கூட இடம் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் அந்த செக்யூரிட்டி ஹோல்ட் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க சைஸை. கிட்டத்தட்ட வந்து அது 385 சீட்டு அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணி மக்கள் வந்து எளிதாக பயணிக்கிறதுக்கு வசதியாக பண்ணி கொடுக்குறாங்க. இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, 1 மணி நேரத்துக்கு 3 விமானங்களை கையாளுற திறன் இருக்கிற கோவை விமான நிலையத்தில் அது 5 விமானங்களை கையாளுற திறன் வந்துடும். அப்போ நமக்கு நிறைய சர்வீசஸ், விமான சேவைகள் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது நம்ம வரவேற்கிறோம். ரெண்டாவது வந்து என்னென்னா, உடான் கெஃபேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதையும் வரவேற்கிறோம். ஏன்னா அதில் வந்து லோக்கல் ஃப்ளேவரோடு இருக்கிற நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கொடுப்பாங்க. அது வந்து இந்தியாவில் பல இடத்துல இருக்குது. அதில் கோயம்புத்தூர்லேயும் வந்து நேற்று அதை லான்ச் பண்ணியிருக்காரு, மந்திரி லான்ச் பண்ணியிருக்காரு. அதையும் நம்ம வரவேற்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம முக்கியமானது வந்து இப்போ இருக்கிற ரன்வேக்கு சதர்ன் சைடில் நியூ இன்டர்நேஷ்னல் டெர்மினல் பில்டிங் வேணும்னு சொல்லி ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட்டுக்கு கிட்டத்தட்ட 625 ஏக்கரா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லேண்ட் கையகப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து இப்போ எடுத்து காம்பவுண்ட் வால் கட்டுற வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் சில கொஞ்சம் பிரச்சனை இருந்தது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி இப்போ வந்து விமான நிலைய ஆணையம் வந்து அதை எடுத்திருக்கு. அதை எடுத்து காம்பவுண்ட் வால் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து மேற்கொண்டு அந்த இடத்துல புது டெர்மினல் பில்டிங் கட்ட போகிறாங்க. அந்த டெர்மினல் பில்டிங் வந்து 2160 கோடி ரூபாய்க்கு வரப்போகுது. அதில் பெஸ்ட் ஃபெசிலிட்டி, பெஸ்ட் டிசைன் அண்ட் இந்த ஊரோட கேரக்டரை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த வசதிகள் எல்லாம் இந்த இடத்துல கொண்டு வர போகிறதாக மந்திரி சொல்லியிருக்காரு. அதையே நம்ம ரொம்ப வரவேற்கிறோம். ஏன்னா நம்ம ஊரோட சைஸுக்கும் 7 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து இந்த விமான நிலையத்தை உபயோகப்படுத்துகிறாங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது. அது வந்து விரிவுபடுத்தி பண்ணுறதை நம்ம வரவேற்கிறோம். அந்த புது விமான நிலையம் வந்து அவங்க அடிக்கல் நாட்டு தேதியிலிருந்து 2.5 வருஷத்துக்குள்ளே, அதாவது 2028க்குள்ளே முடிச்சு கொடுக்கறதாக உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸோட விமான நிலையம் இருந்ததுன்னா நிறைய பிஸ்னஸ் கிளாஸோடு இருக்கிற ஏர்க்ராஃப்ட்ஸ் வரும். இன்னும் நிறைய வெளிநாட்டு விமானங்கள் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வரவேற்கிறோம். முக்கியமாக அதில் என்னென்னா, நம்ம கேட்டது வந்து துபாய்க்கும் மலேசியாவுக்கும் கனெக்டிவிட்டி வேணும்னு கேட்டோம். ஏன்னா டொமஸ்டிக்காக ஓரளவுக்கு கனெக்டிவிட்டி இருந்தாலும் நம்ம வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு இன்றைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து துபாய்க்கும் மலேசியாவுக்கும் கனெக்டிவிட்டி வேணும்னு கேட்டோம். அதையும் அது உள்வாங்கிட்டு மந்திரி சொன்னார், இந்த மாதிரி அதுக்கான முயற்சி கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருக்குறாரு. அது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. இது போக வந்து நம்ம இன்னும் உள்நாட்டு சேவையை கொஞ்சம் சேர்த்தி பண்ணணும். சில விமானங்கள் இப்போ சென்னைக்கு எடுத்துட்டிங்கன்னா 9 சர்வீஸ் இருந்தது, அது இப்போ 6 ஆயிடுச்சு. அதனால் விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு டிக்கெட் ப்ரைஸு. அதையும் வந்து சேர்த்து வேணும்னு கேட்டிருக்கிறோம். கொஞ்சம் அடிஷ்னல் சர்வீசஸ் வேணும்னு கேட்டிருக்கோம். அது பண்ணுறேங்கிற உறுதி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர் மாத்திரம் இல்லை, திருப்பூர், நீலகிரிஸு, ஈரோடு, பாலக்காடு, சேலம் வரைக்கும் பேசஞ்சர்ஸு கரூர்லேருந்து கூட வர்றாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து வசதியாக இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி மேற்கொண்டு சேவைகள் மறுபடியும் பண்ணி கொடுக்கணுங்கிற வேண்டுகோளும் நம்ம வச்சுருக்கோம். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் ரன்வே எக்ஸ்பேன்ஷனை பற்றியும் நாங்கள் ஒரு டிமாண்ட் வச்சுருக்கோம். இப்போ வந்து 3000 மீட்டர் இருக்குது. இன்னொரு 400 மீட்டர் சேர்த்து பண்ணாங்கன்னா ஒயிட் பாடி ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அது போக கார்கோ ஃப்ளைட்ஸும் வந்து நம்ம டைரெக்டாக இங்கேருந்து நம்ம நிறைய ஊருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நம்ம இன்றைக்கும் இங்கேருந்து கொச்சினுக்கும் பெங்களூருக்கும் சென்னைக்கும் கார்கோவை ரோடில் அனுப்பிச்சுட்ருக்கோம். அதுக்கும் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கார்கோ ஃப்ளைட்ஸு டைரெக்டாக கோயம்புத்தூருக்கு வரணும் அப்படிங்கிறது. அதையும் வந்து அவர்
பார்த்து பண்ணுறேங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு முக்கியமான அம்சம் வந்து ரன்வே எக்ஸ்பேன்ஷன் இருக்கணும். இந்த 3000 மீட்டரில் வந்து ஒயிட் பாடிஸ் இறக்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால் வந்து அது ஒரு 400 மீட்டர் சேர்த்து அவங்க வந்து பிளான் வச்சுருக்காங்க. அதையும் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறேங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருக்குறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருந்தா தான் பிற்காலத்தில் வளர்ச்சிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறது நாங்கள் நினைக்கிறோம்.